அது இந்த தேர்தல் நாடகத்துல நான் நடிக்க தயார். இப்போ அது வீண். நீட்டு தேர்வை ரத்து செய்ய முடியாதுன்னு அவங்களும் சொல்லிட்டாங்க, நாங்களும் ரத்து செய்ய முடியாதுன்னு இவங்களும் சொல்லிட்டாங்க. இப்ப எதுக்குது? நீங்க எல்லாம் ஒரு படிச்ச ஊடகவியலாளர் தானே, இந்த நாடகத்தை எப்படி ரசிக்கிறீங்க? தேர்தல் வரும்போதுதான் நீட்டுக்கு வருவியாயா? அதை பாருங்க. என்ன அதாவது பாக்குறதுனா ரசிச்சு பாக்குறீங்களா இல்ல எப்படி பாக்குறீங்கன்னு தெரியும். இல்ல என்ன கொடுமைன்னு பாருங்க. இப்ப இந்த தீர்மானம் போட்டு யார்கிட்ட கொண்டு போவீங்க? சரி, இந்த நீட்டு தேர்வை முதல்ல கொண்டு வந்த பெருமக்கள் யாரு? கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ் நீங்களும் தானே. காங்கிரஸ் கொண்டு வந்தது, கூட இருந்தது யாரு? அன்னைக்கே அந்த நீட் அங்கிட்டு நீட்டுன்னு சொல்லாம இங்க இந்த பக்கமா நீட்டுன்னு சொன்ன பெருந்தகல் யாரு? நீட்டு தேர்வுக்கு ஆதரிச்சு ஐயா கருணாநிதி கடிதம் எழுதுனது முரசொலியில் இருக்கு. வேணா இன்னைக்கு நீங்க அதை கிழிச்சு மறைக்கலாம். எழுதியிருக்காரு. ஒரு நாடு ஒரு தேர்தல முதல்ல ஆதரிச்சு பேசின பெருமகன் யாரு? அதே ஐயா தான். தேவையற்ற செலவுகளை குறைக்க அன்றைய பிரதமராக அம்மையார் இந்திரா காந்தி ஒரு இடத்துல பொதுக்குழுவிலே கழக பொதுக்குழுவிலே தீர்மானம் போட்டு நிறைவேற்றியது அப்படின்னு பேசின பெருந்தகை நம்ம ஐயா தான். நாளைக்கு ஒரு நாடு ஒரு தேர்தல் ஏற்றும் ஒரு தீர்மானம் வரும். அதையும் நீங்க அண்ணன் இப்படி கேள்வி ஏற்றிட்டு இருப்பீங்க. இருக்கணும். இந்த நீட்டெல்லாம் இதெல்லாம் தேர்தல் நேரத்துல திடீர்னு என்ன பண்ணுவாங்க, திருவிழா நேரத்துல அங்கிட்டு கூத்து நடக்கும், இங்கிட்டு கரகாட்டம் நடக்கும், அங்க பாவக்கூத்து, அங்க பொம்மலாட்டம், இங்க வள்ளி திருமண நாடகம், அங்க ஹரிச்சந்திர மாயனாண்டம் கண்ட நாடகம். அப்ப எதை பாக்குறதுன்னு தெரியாம நம்ம தவிப்போம். அது மாதிரி தேர்தல் வரும்போது நீட்டுக்கு எதிரானது, கச்சத்தீவுக்கு எதிரானது, எல்லாத்துக்கும் எதிராக நான் கேட்டேன்ல. அதனால தொகுதி சீரமைப்புக்கு அனைத்து கட்சி கூட்டம் போட்டேன். நீங்க நீட்டு தேர்வுக்கு எதிராக ஏன் போடலைன்னு கேட்டேன். அதுக்கு இப்ப போடுற